வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2020ல வெளியான கொச்சின் ஷாதி அட் சென்னை 3 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு பைலிங்குவல் படம். தமிழ்ல வன்முறை தான் இந்த படத்தோட பேரு. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் ஹிந்தில மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்லயும் மலையாளத்திலயும் ரிலீஸ் ஆகல. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பின்னாடி நடக்க போற ஒரு சீனை முன்கூட்டியே நமக்கு காட்டுறாங்க. சென்னையில இருக்க ஒரு பிள்ளையார் கோயில நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் கடவுள் கிட்ட வேண்டி அந்த இடத்துல தேங்காய்லாம் உடைச்சிட்டு இருக்காரு. அந்த வழியா வந்துட்டு இருக்க ஒரு ஆட்டோ இருக்குல்ல, கண்ட்ரோல் இல்லாம ஏடவிடாம ஆக்சிடென்ட் ஆகுது. சுத்தி மக்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவங்க பேரு ஷாதிகா அப்படின்றது. இவங்க சென்னைக்கு இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருக்காங்க போல. அம்மா சாப்பாடுலாம் ரெடியா தாங்க, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா பேரு லட்சுமி அப்படின்றது. பொண்ணு இது வரைக்கும் தனியா எங்கேயுமே அனுப்புனது இல்ல போல. கண்டிப்பா போணுமா, அம்மாவும் கூட வரவான்னு கேக்குறாங்க. இல்லம்மா நானே பாத்துப்பேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அம்மாவும் வாசல் வரைக்கும் வந்து பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே வேலை பாருமா, சென்னைலாம் வேணான்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. இல்லம்மா நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்ற மாதிரி ஷாதிகா இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஷாதிகா போக வேண்டிய பஸ் நமக்கு காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரா பஸ்ல ஏறுறதுக்காக வராங்க. ஷாதிகாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஷாதிகா வந்தோடனே அம்மாக்கு கால் பண்றாங்க. அம்மா நான் ரீச் பண்ணிட்டேன், பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஷாதிகா சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஷாதிகா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே காலேஜ்ல நடந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் வருது. ராகுல் வந்துட்டான்ற மாதிரி எல்லாருமே ராகுலை பார்த்துட்டு இருக்காங்க. ராகுல நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் போல. ஆனா ராகுலுக்கு ஷாதிகாவை தான் பிடிக்கும். ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாதிகாவும் ராகுலும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க போல. இதெல்லாம் தப்புன்ற மாதிரி ஷாதிகா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஃபாரின்ல இருக்க என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டோம், பேசி சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ தேவையில்லாம யோசிக்காதன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அழுவுறாங்க. இப்பதான் ஷாதிகாக்கு டாக்டர் ரேணுகான்னு ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வருது. இந்த ரேணுகா சொந்தக்கார அக்காவா இருப்பாங்க, டாக்டராவும் இருப்பாங்க. என்னடி பஸ் ஏறிட்டியான்னு கேக்குறாங்க. இவங்களுமே ஏறிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி பாத்துக்கோன்ற மாதிரி இவங்களும் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அம்மா ரேணுகாக்கு கால் பண்றாங்க. ரேணுகா சொல்லி தான் பொண்ணு இன்டர்வியூக்காக போறாங்க போல. அதனால தான் அம்மா இவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப பொண்ணு சென்னைக்கு போயிருக்காங்கல்ல, ரொம்ப மிஸ் பண்றேன், தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ நடுவுல என்கிட்ட பேசிட்டு இருக்கா, நான் பாத்துக்கிறேமா, நீங்க படுங்கன்ற மாதிரிலாம் ரேணுகா சொல்றாங்க. சரின்ற மாதிரி லட்சுமியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப திரும்பி ஷாதிகா யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஷாதிகா இருக்காங்கல்ல, கிளாஸ்ல யார்கிட்டயும் பேசாம அப்செட்டா உட்காந்து இருக்காங்க. ஷாதிகா உனக்கு என்னாச்சு, ஏன் கொஞ்ச நாளா இப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இவங்க எந்த பதிலுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல மாட்டாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ரெஸ்ட் ரூம்ல வந்து இவங்க வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க போல. அதை நினைச்சுதான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உடனே ராகுலுக்கு கால் பண்றாங்க. ராகுல் உன்னை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ராகுல் கூட கார்ல போய்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்தை பத்தி சொல்றாங்க. சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாம், ஆனா எப்படியும் 1 வருஷத்துக்கு மேல ஆகும், நீ அதுக்கு முன்னாடி இந்த கருவை கலைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி கருவை கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவங்க சொந்தக்கார லேடி டாக்டர்ன்ற மாதிரி நான் சொன்ன பாத்தீங்களா, அவங்கள பாக்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ராகுலையும் கூப்பிட்டு பாப்போன்ற மாதிரி ராகுலுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் போனை எடுக்கவே மாட்டாரு. என்ன எடுக்கவே மாட்டான்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொந்தக்காரங்கன்றதுனால முதல்ல ரேணுகா இவங்கள தான் உள்ள கூப்பிடுறாங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல, அதை பத்திலாம் ரேணுகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரேணுகாவும் யார் அந்த பையன், போட்டோ இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுமே ராகுலோட போட்டோ எல்லாம் காமிச்சிடுறாங்க. ரேணுகா இருக்காங்கல்ல, கிட்டு மூலியமா கன்ஃபார்மா சொல்ல முடியாது, நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து பாத்துடலாம், நீ வெளியே வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே வெளியே போய் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்போர்ட்டோட ரேணுகாவும் வெளியே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. அதே சமயம் கருவை கலைச்சிடலான்னு பார்த்தா கலைக்க முடியாது, ஏன்னா குழந்தை கொஞ்சம் ஃபார்ம் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் கலைக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஷாதிகா இருக்காங்கல்ல, கருவை கலைச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்றாங்க. சரி கவலைப்படாத, இந்த பகுதியில எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் யாருமே இல்ல, ஆனா எனக்கு சென்னையில ஒரு டாக்டரை தெரியும், நான் உங்களோட டீட்டெயில் எல்லாம் தரேன், நீ அவங்கள பாக்குறதுக்காக சென்னைக்கு போ, அங்கதான் கருவை கலைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மாக்கு என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அம்மா கிட்ட இன்டர்வியூக்கு போறேன்ற மாதிரி போய் சொல்லு, வேற வழி இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஷாதிகாவும் இந்த இடத்துல ஏத்திருப்பாங்க.
பிரசன்ட்ல ஷாதிகா ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, வழியில ஒரு ஆக்சிடென்ட் போல, அதனால பஸ்ஸை திருப்பி விடுறாங்க. சரி பிரிட்ஜ் வழியா நம்ம போயிடலான்ற மாதிரி பஸ்ஸை சேர்ந்தவங்களும் முடிவு பண்றாங்க. ஆனா ஷாதிகா இறங்க வேண்டிய இடத்துல இவங்களால இறக்கி விட முடியாது, வேற ஒரு இடத்துல இறக்கி விடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஷாதிகாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஷாதிகாவை வேற ஒரு பகுதியில இறக்கி விட்டுறாங்க. இந்த வழியா போனா வந்துருமா, நீ ஆட்டோ புடிச்சு போய்க்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஷாதிகாவும் நடந்து பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு வந்துடுறாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எங்க இருக்குன்னு தெரியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த டீ கடைக்காரரும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாபின்ற ஒரு நபர் இருக்காரு. என்ன அட்ரஸ் தாங்கன்ற மாதிரி பாக்குறாரு. இவருக்கு அந்த அட்ரஸ் தெரியும் போல, கொஞ்சம் பக்கத்துல தாங்க இருக்கு, என் பைக்ல வேணா வாங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டை வேணா வர வைக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவருமே ஃப்ரெண்டுக்கு தகவலை கொடுத்துட்டாரு. நீங்க காஃபி குடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி காஃபிலாம் இந்த இடத்துல குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்டோட ஆட்டோ வந்துருது போல, இவங்களுமே அந்த ஆட்டோல ஏறி டிராவல் பண்றாங்க. இந்த ஆட்டோ டிரைவரோட பேரு ரஞ்சன் அப்படின்றது. ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் தொணன்னு இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க முதல்ல சில கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. ஆனா இவர் ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாரு. பிரதர், நானே கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், தொணன்னு பேசாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம் பேசல அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்னம்மா இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போயிட்டியான்னு கேக்குறாங்க. இல்லம்மா போயிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவேன், நான் அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ரயில்வே கிராசிங் வந்துருது. இவருமே வண்டியை நிறுத்தி வச்சிருக்காரு. இப்ப இவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அதாவது ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கு பைக் ஓட்டுறதுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க போல. அவங்க ரெண்டு பேருமே கியூட்டா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இவங்க அம்மா கூட விளையாண்டதெல்லாம் இவங்களுக்கு தோணுது. இவங்க போன்ல காசு தீர்ந்து போயிடும், ரீசார்ஜ் கடை எங்க இருக்கு, அங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல இருக்கவங்க பெட்ரோல் போடும் போது நிறுத்துறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பெட்ரோல் போட்டவரு நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்களுமே போனை ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிடுறாங்க. அவருமே திரும்பி வந்து ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்ப ரேணுகா கிட்ட இருந்து போன் கால் வருது. ரேணுகாவும் என்ன போய் சேர்ந்துட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல பஸ்ஸை வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க, அதனால ஆட்டோல தான் போயிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அம்மா கிட்ட திரும்ப திரும்ப பொய் சொல்றதை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் அழுகுறாங்க. நீ அழாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ரேணுகா சொல்றாங்க. இப்ப ஆட்டோ இருக்கு பாத்தீங்களா, தன்னந்தனியா இருக்க ஒரு பகுதிக்கு போகுது. என்ன இந்த பகுதியில போயிட்டு இருக்க, மெயின் ரோட்ல போன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் கேட்கவே மாட்டாரு. சொல்லிட்டு இருக்கேன்ல வண்டியை நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு இடத்துல இவன் வண்டியை நிறுத்திடுறான். இப்பதான் இவனோட பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. இவங்களுமே இந்த ரஞ்சனை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை தூக்கி தப்பா நடந்துப்பான் போல. இவங்க கிட்டயும் தப்பாலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். இவங்க விடு விடுன்ற மாதிரி தடுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை போட்டு அடிக்கலாம் செய்யறான். இவங்களுமே பதிலுக்கு பிடிச்சி இவனை தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி ரஞ்சனுமே தேடிட்டு இருக்காரு. இவங்க தப்பிச்சிடலான்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் எதிர ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க. அதுல ஒருத்தரை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. பாபின்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதா சொன்னாரு பாத்தீங்களா, அவர் தான் ஒருத்தனை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு செம்ம ஃபிகர் மாட்டிருக்கா, விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ரஞ்சனுக்கு காலில் இவர் பேசியிருப்பாரு. சோ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த பொண்ணை தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மயக்கமாக்கி ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. முழிச்சு இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, தண்ணி வேணும் தண்ணி வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜார்ஜ்ன்ற அந்த 3வது பையன் கவனிக்கிறான். இவங்க 2 பேர் சரக்கச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த பொண்ணு முழிச்சிட்டா, தண்ணி கேட்கறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். கேட்கறாளா, தந்திர வேண்டிதான் அப்படின்ற மாதிரி ரஞ்சனும் சொல்றாரு. இப்ப 3 பேருமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ஷாதிகாவும் தண்ணி தண்ணின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணி இல்ல சரக்கு தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வற்புறுத்தி அவங்க வாயில சரக்க ஊத்தி விட்டுட்டு இருக்காரு. அவங்களுமே சரக்க துப்புறாங்க. இவர் மேலெல்லாம் பட்டுது. இதனால டென்ஷனான ரஞ்சன் இருக்கார்ல, இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. கழுத்து நெரிச்சு சாவடிக்கிறதுக்கெல்லாம் போறாரு. டே முட்டாள் மாதிரி பண்ணாத, நிறுத்துன்ற மாதிரி அவங்க 2 பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் நெரிச்சர்ல அந்த காயப்பட்டு அவங்க விழுந்துடுறாங்க. இவங்க 3 பேருமே திரும்பி சரக்கு அடிக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சரக்கு அடிச்சிட்டு இருக்க இவர் இருக்கார்ல, நான் முதல்ல போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நீ போவியா, நான் தான் போவேன்ற மாதிரி பாபி சொல்லிட்டாரு. நான் பார்த்து தானே சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ தான் பார்த்து சொன்ன, ஆனா தூக்குனது நான் தானே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் தான் போவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 பேருமே சண்டெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜார்ஜ்ன்ற பையன் தான் 2 பேரையும் பிரிச்சு விடுறான். ரஞ்சன் நான் தான் போவேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்க மயக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுமே வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. பாபியும் எப்பதான் வருவான்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப பாபி போலான்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. இப்ப பாபியும் இவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பாபி வெளியே வந்துடுறாரு. இப்ப நான் போறேன்ற மாதிரிலாம் இந்த ஜார்ஜ் பையன் வேகமா உள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நேரம் 2 பேருமே சண்டை போடுற மாதிரி தானே பேசினாங்க. ஆனா இப்ப 2 பேருமே ஒத்துமையா பேசுறாங்க. இந்த மச்சான் அடின்ற மாதிரிலாம் மாத்தி மாத்தி சரக்க தந்து அடிச்சுக்கிறாங்க.
அந்த பொண்ணு ஒத்தலைக்கலன்ற மாதிரி ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. இந்த பையன் ஒன்னா இருந்து முடிச்சுட்டு அந்த பொண்ணை எழுப்பலான்னு பார்த்தா அந்த பொண்ணு எந்திரிக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு இந்த பையனுக்கு தெரிய வருது. இந்த ஜார்ஜ் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறான். அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். சரி விடு பாத்துக்கலான்ற மாதிரி ரஞ்சன் சொல்லிட்டாரு. அதாவது இந்த பொண்ணோட பாடியை எங்கேயாவது போட்டு போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. மூணு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஷாதிகா கிட்ட ஒரு பேக் இருந்ததுல, அந்த பேக்கை ஒரு சின்ன பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இந்த பேக் நல்லா இருக்கே, எப்படி கிடைச்சதுன்ற மாதிரி ஒரு பையன் கேட்கிறான். கீழே தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஏரியால சில கிரைம்லாம் பண்றவங்க இருப்பாங்க போல, அவங்களெல்லாம் மொத்தமா அமுக்கணும்ன்ற மாதிரி போலீஸ் டீம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோட இந்த டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, சதறி ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. போலீஸுங்களாம் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இந்த போலீஸுக்கு எட்டா அமீர்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் டிஎஸ்பியா இருப்பாரு. இவர் இருக்கார்ல, அவனுங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப சண்டை போட்டு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிடிச்சிடுறாரு. இந்த சண்டை இருக்கு பாத்தீங்களா, ஒரு செங்கல் சூளையில தான் நடந்திருக்கும். அந்த இடத்துல தான் ஷாதிகாவோட பாடி இருக்கு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் ஷாதிகாக்கு உயிர் இருக்கிறதே உங்களுக்கு தெரிய வருது. ஹாஸ்பிட்டலுக்கு பாடியை கொண்டு போறாங்க. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு பக்கத்துல இருந்து தான் பேகை எடுத்தன்ற மாதிரி தரா. அது ஷாதிகாவோட பேக்ன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஷாதிகாக்கு உயிர் இருக்கு, ஆனா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க. இந்த ரேணுகா ஷாதிகாக்கு கால் பண்ணிருப்பாங்க. ஆனா ஷாதிகா போனையே எடுக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ரேணுகாவும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. என் பொண்ணு காலே பண்ணல, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்கிட்ட கால் பண்ணி பேசிட்டா, நீங்க கவலைப்படாம இருங்கன்ற மாதிரிலாம் ரேணுகா சொல்றாங்க. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஷாதிகாவோட பேக்ல என்னதான் இருக்கு பாப்போன்ற மாதிரி அமீரும் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு லெட்டர் இருக்கிறது தெரிய வருது. டாக்டர் ஜரீனான்ற மாதிரி தான் அந்த லெட்டர்ல பேர் போட்டிருக்கு. இவருமே ரிப்போர்ட்டை பார்க்கலான்னு பாக்குறாரு. அது மூலியமா ஷாதிகா பிரெக்னண்டா இருக்காங்கன்னு அமீருக்கு தெரிய வருது. இப்பதான் ஜரீனான்ற டாக்டர் லேடியை நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்களோட ஃப்ரெண்டு ரேணுகா கிட்ட இருந்து கால் வருது. அந்த பொண்ணு உன்னை பார்க்க வந்துட்டாளான்னு கேக்குறாங்க. இல்லன்ற மாதிரிலாம் ஜரீனா சொல்றாங்க. அவ போட்டோவை மட்டும் எனக்கு அனுப்பி வைன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பொண்ணு சீரியஸா இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் ஜரீனா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு தான் ஷாதிகான்றது இவங்களுக்கு தெரியாது. இப்ப உள்ள போய் அந்த பொண்ணோட கண்டிஷன் எல்லாம் பாக்குறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அமீருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அமீரை உள்ள கூப்பிட்டு இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் எல்லாம் ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. ரொம்ப மாசம் கழிச்சு இவங்க மீட் பண்றாங்க போல. முதல்ல கொஞ்சம் ஜெனரலா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஷாதிகாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேங் ரேப் தான் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே அவ வயிற்றுல ஒரு கரு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அந்த பொண்ணு பேக்ல ஜரீனாவை பார்க்க வந்த மாதிரி லெட்டர் இருந்ததுல, அதை பத்திலாம் அமீர் கேட்கவே மாட்டாரு. இப்ப ஜரீனா போன்ல வந்திருக்க போட்டோவை பாக்குறாங்க. பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணு தான் என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா, இந்த பொண்ணு உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா, இந்தாங்க லெட்டரு அப்படின்ற மாதிரி இவருமே லெட்டரை தராரு. கருவை கலைக்கிறது சட்டப்படி தப்பு இல்ல. ரேணுகா ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பாங்க. ஜரீனா சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இத பத்திலாம் அமீர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அமீரும் கேங் ரேப் பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு பொண்ணு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க வந்து பிக்கப் பண்ணி போல. இப்ப அப்பாவுக்கு கால் பண்ணி வந்துட்டேன்ப்பா, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்படி பயந்துகிட்டே இவங்க நடந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா பைக்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நல்ல வேலை வந்துட்டாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்பா வர இவ்வளவு லேட்டு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அப்பாவும் இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. அப்பதான் புதருக்குள்ள இருந்து இந்த மூணு பேருமே வெளியே வராங்க. ஆக்சுவலா இந்த மூணு பேர் பொழப்பாவே இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. மிஸ் ஆயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் ரஞ்சனும் புலம்பிட்டு இருக்காரு. இவங்க மூணு பேருமே ஒரு இடத்துக்கு வந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஷாதிகாக்கு ரேப் நடந்திருக்குல்ல, அதை பத்திலாம் இந்த ரேணுகாக்கு தெரிய வந்துருது. ஆனா அதை பத்திலாம் லட்சுமி கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப சென்னையில இருக்க போலீஸ் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுமே ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த ரேணுகா சொல்லி தான் இப்படி சொல்றாங்க. சீக்கிரமா நீங்க வந்துருங்கம்மா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஜரீனா ரிப்போர்ட்லாம் செக் பண்றாங்க. ரிப்போர்ட்ல எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப உடனே அமீருக்கு கால் பண்றாங்க. அமீர், முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நேர்ல மீட் பண்றப்போ உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஷாதிகா பஸ்ல வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பஸ் டிரைவரையும் கிளீனரையும் கூப்பிட்டு பேசலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் வர வச்சு பேசுறாங்க. அந்த பொண்ணு எங்க இறங்குனா, அந்த பொண்ணை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த பொண்ணு லைட்டா அழுதுகிட்டே தான் வந்த மாதிரி இருந்தது சார், இந்த பகுதியில தான் இறங்கினான்ற மாதிரி இறங்கின பகுதியை சொல்றாங்க. வேற ரூட்டுக்கு போக வேண்டியிருந்தது, அதனால தான் அங்க இறக்கி விட்டோம்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சாவுல போலீஸ் கிட்ட கிடைச்சிருக்கான்றது இப்பதான் பாபிக்கு தெரிய வருது. பாபி அந்த பொண்ணோட கண்டிஷனை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து டிஎஸ்பி இருக்காருல, அந்த பொண்ணு முழுஸ்டான்னு தகவல் கிடைச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. எது முழுஸ்டாலா அப்படின்ற மாதிரி இவனுமே பயந்து இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப முடிச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக டிஎஸ்பி வந்துடுறாரு. அந்த பொண்ணு பேசுற அளவுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, லைட்டா தான் பேசுறாங்க.
இவருமே யாருமா இப்படி பண்ணா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஆட்டோன்றாங்க, பைக்குன்றாங்க, அதை தாண்டி எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி டயர்டாயி இவங்க மயங்கிடுறாங்க. ஆட்டோ பைக்னு சொல்றா, ஒண்ணுமே புரியலையேன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு தேறி வந்து பேசுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு தேறி வரதுலாம் ரொம்ப கஷ்டம், ஏற்கனவே நிறைய பிளட் லாஸ்லாம் ஆயிருச்சு, இந்த பொண்ணு எப்பனாலும் சாவலாம், இவ தப்பிக்கிறதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன சொல்றன்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. சரி, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னல, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப வேணாம், இன்னொரு நாள் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்ப வேணான்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. பாபியா அவ உயிரோட இருக்கான்ற தகவலை சொல்றாரு. இதை கேட்டு மீதி 2 பேர் ஷாக் ஆயிடுறாங்க. ஜார்ஜ் இருக்கான்ல, இதுக்காக தான் துண்டு துண்டா வெட்டி எங்கேயாவது பாடியை போட்டுலான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கலன்ற மாதிரிலாம் இங்க இருக்க ரஞ்சனை பிளேம் பண்றான். அவ செத்து போலன்றது எனக்கு எப்படா தெரியும், செத்து போயிட்டதான் நினைச்சேன், இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, நீங்களா தலையிடாதீங்க, நானே போய் அவளோட கதையை அந்த இடத்துல முடிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த ஜார்ஜை பொறுத்த வரைக்கும் பாபிக்கு தான் க்ளோஸ் போல. ஜார்ஜ் இருக்கான்ல, போலீஸ் அந்த பொண்ணு மூலியமா நம்மள தேடி வந்துட்டா என்னென்ன பண்றது, ரஞ்சன் சொன்ன மாதிரியே கதையை முடிச்சிருவானா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். கவலைப்படாதரா, அவன் தான் முடிக்கிறேன்னு சொல்றான்ல, முடிச்சிருவான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஜரீனா ஜாகிங்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வச்சு அமீரை பாத்துடுறாங்க. விசாரணை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, யார் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. விசாரணை போயிட்டு இருக்கு, ஆனா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ சொல்லணும்னு சொன்னல, என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே தயங்கி தயங்கி அந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. கேக்குற இவரோட முகம் லைட்டா மாறுது, அதாவது கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா அம்மா கிட்ட ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி தானே வர வச்சாங்க, ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணுக்கு 3 பேரால ரேப் நடந்திருக்குன்றது தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னு அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பொண்ணோட கண்டிஷன் வேற ரொம்ப மோசமா இருக்குல்ல, இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஜரீனா இருக்காங்கல்ல, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அம்மாக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு ஏற்கனவே பிரெக்னண்டா இருக்கா பாத்தீங்களா, இதெல்லாம் அம்மாக்கு தெரியாது, ரேப் நடந்திருக்கிறது மட்டும் தான் அம்மாக்கு தெரியும். அம்மாவும் பொண்ணோட கண்டிஷனை பார்த்து ஃபீல் பண்றாங்க. ரேணுகா தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவனுங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் போறேன்ற மாதிரி ரஞ்சன் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ரஞ்சன் இருக்கார்ல, யாரும் பார்க்காத போது உள்ள போய் கதையை முடிச்சிடலான்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அமீர் இந்த இடத்துக்கு வராரு. அமீரை பாக்குற இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அமீர் கிட்ட அவன் மாட்டிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உடனே ரஞ்சனுக்கு கால் பண்றாங்க. அந்த டிஎஸ்பி இந்த இடத்துக்கு வந்துட்டான், நீ இருக்காத, கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ரூம் கிட்ட வரைக்கும் போயிருப்பாரு. இப்ப கொலை பண்ணாம அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது டிஎஸ்பியை முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. அங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா டிஎஸ்பி இருக்காருல, அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப அம்மாவும் ரேணுகாவும் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் அம்மா கிட்ட பொறுமையா பேச்ச ஆரம்பிக்கிறாரு. உங்க பொண்ணு யாருனால பிரெக்னன்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எது, என்னோட பொண்ணு பிரெக்னன்ட் ஆனாலா, என் பொண்ணு பிரெக்னன்ட் ஆனதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அம்மாக்கு எதுவுமே தெரியாது, ரேணுகாக்கு தான் தெரியும்ன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ரேணுகா கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரேணுகாவும் அந்த லவ் மேட்டரை பத்திலாம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு நினைச்ச ராகுல் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் அமீர் யோசிக்கிறாரு. இப்ப அமீரும் இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. பொண்ணு பிரெக்னன்ட் ஆனது கூட என்கிட்ட மறைச்சிட்டாளா, எதுக்காக இதெல்லாம் முன்னாடியே சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஷாதிகாவோட போட்டோ வச்சு ஒவ்வொரு இடத்துலயே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டீ குடிக்கலாம் டீ கடைக்கு வந்திருக்காங்க. இவர்கிட்டயும் கேட்டு பாப்போன்ற மாதிரி இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வந்து அட்ரஸ் கேட்டாங்கல்ல, அதை பத்தி தான் சொல்லிட்டாரு. பைக்ல ஒரு பையன் வந்தான், அவன் தான் அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையன் யாருன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடையாளம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே அடையாளம் சொல்லிட்டாரு. அவன் பைக்ல ஒரு பொம்மை படம் போட்டிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஹாஸ்பிட்டல்ல பார்க்க கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணும் போது அவன் பார்க்க வந்தது இவங்களுக்கு தெரிய வருது. இவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள இந்த இடத்துல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தனை பத்தி தெரிஞ்சிருக்குன்ற மாதிரிலாம் அமீர் கிட்ட சொல்றாங்க. சீக்கிரமா அமுக்குங்க அப்படின்ற மாதிரி அமீர் சொல்றாரு. இப்ப அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஏரியாக்கு வந்துடுறாங்க. அந்த பாபியை பத்தி பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஜார்ஜ் கவனிக்கிறான். சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறான். பாபி வேற ஒரு இடத்துல இருக்காரு. அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றான். உங்களை தேடி வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த ஏரியால இருக்கிறது சேஃப் இல்ல, வேற எங்கேயாவது போயிடலாம்னு சொல்றான். பாபியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேர் பைக்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப போலீஸுங்க கவனிச்சிடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வேகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களுமே ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிடுறாங்க. எங்கேயாவது பதுங்கிடணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, இவங்களை பாக்குறதுக்கு ரஞ்சன் வந்திருக்காரு. ரஞ்சன் ஒரு விலை மதுவை கூப்பிட்டு வந்திருக்காரு. வாங்க சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரை கூப்பிடுறாரு. ஆனா இவங்க 2 பேருமே நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. போலீஸ் எப்பனாலும் அமுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணோட கதையை சீக்கிரமா முடிச்சிடலாம்,
போலீஸ் கேஸ் எல்லாம் நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காததா என்ன, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்றாரு. இவனுங்க 2 பேர் பயப்படுறாங்க. ரஞ்சன் சுத்தமா பயப்பட மாட்டாரு. அந்த லேடி கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. இப்ப பாபியும் ஜார்ஜும் வேற ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. இது சொந்தக்காரங்க வீடு போல. இந்த இடத்துல தான் இவங்க 2 பேருமே இருந்துட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பரை படிப்போன்ற மாதிரி இவருமே படிக்கிறாரு. நியூஸ் பேப்பர்ல என்ன படிக்கிறாருன்னு தெரியல, இவரோட முகமே மாறிடுது. இப்ப நியூஸ் பேப்பரை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க. தினமும் காலையில ரஞ்சனுக்கு நியூஸ் பேப்பரும் டீயும் தரதான் இந்த பையனோட வேலை போல. தரலான்னு வந்தா அவர் கதவை பூட்டிருக்காரு, திறக்கவே மாட்டாரு. சரி வஸ்ட் போவோன்ற மாதிரி இவனுமே வஸ்ட் கிளம்புறான். ஆக்சுவலா ரஞ்சனை நைட்டு கூட்டு வந்தார்ல, அந்த லேடி கூட தான் ஒன்னா இருந்து முடிச்சிருக்காரு போல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முழிக்கிறாரு. இப்பதான் இவருக்கு ஜார்ஜ் கிட்ட இருந்து கால் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அமீரை நமக்கு காட்டுறாங்க. அவர் வீட்டுல நமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. ஏதோ ஷாக்கிங்கான தகவல் இவருக்கு கிடைக்குது போல. இப்ப இவருமே வேகமா ஒரு இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆளுங்களும் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா 3 பாடி இருக்கு. ஷாதிகாவை 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணாங்கல்ல, அவங்க 3 பேரோட பாடி தான் இருக்கு. டாக்டர் மூலியமா இவர் செக் பண்ணிடுறாரு. இவங்க 3 பேர் தான் ரேப் பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருது. இவங்க 3 பேர் மேலயும் ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கும். இந்த ரேப் சம்பந்தப்பட்ட கேஸ் தான் நிறைய இருக்கும். இன்னைக்கு காலையில் தான் இவங்க 3 பேருமே இறந்து போயிருக்காங்க. எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் டிஎஸ்பி கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ரஞ்சனுக்கு ஜார்ஜ் கிட்ட இருந்து போன் கால் வந்தது பாத்தீங்களா, இவரும் அட்டன் பண்ணி எதுக்காகடா காலையிலேயே கால் பண்ணிருக்கேன்னு கேக்குறாரு. ஜார்ஜ் இருக்கான்ல, பாபி இறந்து போயிட்டாருன்னு சொல்றான். என்ன சொல்றேன்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஆமாண்ணே, ட்ரெயின்ல விழுந்து இறந்து போயிருக்காரு, வேணும்ட்டே தான் தற்கொலை பண்ணிருக்காரு, நானும் தற்கொலை பண்ண போறேன்ற மாதிரி சொல்றான். என்னடா ஆச்சு, எதுக்காக தற்கொலை பண்ண போற அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ஆனா அவன் பேசாம காலை கட் பண்ணிடுறான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவன் இருக்க இடத்த பத்தி சொல்லியிருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம போனோன்ற மாதிரி இவருமே வேகமா வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் டீயோ நியூஸ் பேப்பரும் வச்சிருக்கிறது இவருக்கு தெரியுது. திடீர்னு என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு பர்டிகுலர் செய்தியை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்போ உடனே அந்த பகுதிக்கு போனோன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் பதட்டமா தான் இவர் ஆட்டோவை ஓட்டிட்டு இருக்காரு. இவர் ஏடகுடமா ஆட்டோ ஓட்டுறாருல, இவரோட ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த ஆக்சிடென்ட் சீனை தான் ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்படிதான் இவர் இறந்து போயிருப்பாரு. இப்பதான் பாபி என்ன பார்த்தாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஷாதிகா இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு HIV பாசிட்டிவ் அப்படின்றது நியூஸ்ல போடப்பட்டிருக்கும். உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜரீனா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு HIV பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப யாருனால அது நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் விசாரிச்சிருப்பாரு. இப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ரேணுகாக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். ஆக்சுவலா ராகுல் செக்அப்காக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். HIV இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அவன் நிறைய பொண்ணுங்க கூட சுத்துவான். அது மூலியமா தான் அவனுக்கு வந்திருக்கும். அவன் கிட்ட இருந்து தான் ஷாதிகாக்கு வந்திருக்கும். ரேணுகா இருக்காங்கல்ல, ஷாதிகா கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க. ஷாதிகா நடுவுல அழுத மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இதை நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் அழுதுருப்பாங்க. ஷாதிகா பழிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்கல்ல, ஏன்னா இவங்க இந்த ப்ராப்ளம் வேற வச்சிருக்காங்க. இதனால எதிர்ப்பு சக்தி எல்லாமே குறைஞ்சிரும். அதனால தான் காப்பாத்துறது கஷ்டம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க கிட்ட இருந்து தான் அவங்க 3 பேருக்கு போயிருக்கும். நமக்கும் HIV வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சாவறதுக்கு மொத்தமா செத்துடலான்ற மாதிரி தான் பாபி செத்துடலான்னு முடிவு பண்ணிருப்பான். ஜார்ஜும் அப்படிதான் செத்து போயிருப்பான். ஆனா ரஞ்சன் இருக்கார்ல, பதட்டமா வந்ததுல ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாரு. இப்படிதான் இவங்க 3 பேருமே இறந்து போயிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. அதாவது தப்பு பண்ணா ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு தண்டனை கிடைச்சிரும்ன்ற மாதிரி தான் காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.